எல்லா விவசாயிகளுக்கும் வணக்கம்ங்க. நான் உங்க டிஎன்பி சசி பேசுறேன். நாம இன்னைக்கு என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னாங்க, டிவிகே மாநாடு நாளைக்குங்க. எல்லாரும் 21ஆம் தேதி கண்டிப்பா வரணுங்க. மதுரையில் நம்ம தளபதியோட மாநாடுங்க. ஓகேங்களா? வந்து மாநாட்டுல நல்லபடியா கலந்துட்டு பத்திரமா வீட்டுக்கு போவாங்க. நம்ம இவர் என்னப்பா பண்ணிட்டாரு, விவசாயிகளை பத்தி பேச வேண்டிய நீ இப்படி தளபதியை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்கன்னா, 2026ல 100% விவசாயிகளுக்கு நல்லது பண்ணுவாங்க. இது நான் சொல்லலைங்க, அவரே சொல்லியிருக்கிறாரு எத்தனையோ இதுல. விவசாயம் நல்லா இல்ல, நம்ம இந்த ஏர்போர்ட் வர திட்டத்தை கூட முறியடிச்சு ஏர்போர்ட் வராம பாதுகாப்பு பண்ணி காப்பாத்திருக்கிறார் அப்படிங்க. அந்த ஏர்போர்ட் வந்துட்டு 1000 ஏக்கராவுக்கு மேல விளைநிலங்கள் பாதிக்கப்படுங்க. அதை பார்த்துதான் அவர் ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. அப்படி விவசாயிகளுக்கு நல்லது பண்ணுங்கன்னா, எவ்வளவு நீங்க நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, பெண்களுக்கு எல்லாம் பண்றீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நலத்திட்டம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா விவசாயிகளுக்கு எதுவும் பார்த்து பண்ணுங்க. இந்த நிர்ணயமான விலையை கொண்டு வாங்கலாம். வேற எதுவும் உங்ககிட்ட கோரிக்கையா நம்ம வைக்கலீங்க. ஓகேங்களா? என்னப்பா நீ வரத்துக்கு முன்னாடியே இப்படி வைக்கிற கோரிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ 100% நீங்க தான் வரப்போறீங்கிற நம்பிக்கையில வைக்கிறாங்க. எப்படிங்களா? ஏன்னா இத்தனை வருஷமா யார் நம்மளுக்கு விவசாயிகளுக்கு அந்த அளவுக்கு நன்மை பண்ணலீங்க. எடுத்துக்காட்டு என்னன்னாங்க, ஒரு கிலோ நம்ம 50 ரூபாய்க்கு வாங்கினா விற்கும் போது அது 30க்கு 20க்கு வித்தா அது என்னங்க லாபம் வருதுங்க? அது உங்க பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா ஒண்ணு நம்மளுக்கு பெருசா லாபம் வேண்டாங்கன்னா, வாங்கும் போது நம்ம 100 ரூபான்னு இப்ப தட்டப்பயிர் கொடுத்து வாங்கிட்டோம்ங்க, அதே 100 காசு போகணுங்க. இல்லைன்னா வாங்கும் போதே நம்ம கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டா நம்மளுக்கு மனசுல அவ்வளவு ஆசை வராது இல்லைங்க. இந்த கடனை அதை வச்சு அடைக்கலாமா, அதை இதை வச்சு அடைக்கலாமான்ட்டு ஆசையை வளர்த்து மருந்தை கூட கடை வாங்கி அடிச்சு விடுறோமுங்க. காட்டுக்கு 3 மருந்து அடிக்கிறோமுங்க, தட்டை காட்டுக்கு. எல்லாம் அடிச்சது போக அங்க போய் வித்தா வெறும் 50க்கு இல்லைங்க போகுது, 6 திட்டம் நம்மளுக்கு லாஸ் ஆகுதுங்க. அதே மாதிரி நீங்க பயிரை வெவ்வேறு விற்கும் போது என்ன சொல்லணும்னா 70 ரூபா விற்கும் போதும் 70, வாங்கும் போது 70பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க ஆசையை வளர்க்க போறது இல்ல. அதுக்கு தகுந்த மருந்தோ அதுக்கு தகுந்த கொத்துக்கோழியோ கொடுத்து காட்டை கொத்துவோம், இல்லைன்னா கொத்தாம கூட விட்டுருவோம். விலை கம்மியா இருக்குன்னா மாட்டை கூட அடிச்சு கட்டி போடலாம். ஏன்னா விலையே கம்மியா அதை பொறிச்சு மருந்தடிச்சு என்ன பண்றது? எல்லாம் ஆசை அதிகமா மக்களை விவசாயிகளை ஆசைக்கு தூண்டி 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 அவங்கள பாதாள கிணத்துல தள்ளுறாங்க. விவசாயிகளும் என்ன பொறுத்த வரைக்குங்க, ஆசை அதிகமா பட வேண்டாம். இந்த வெள்ளாமையை போட்டா லட்சத்துல ஆளலாம், அதை போட்டா இதுல வெட்டி வேர்னு ஒண்ணுங்க, அதை லட்சமா ஆளலாம். கொஞ்சம் இதுல சொல்றாங்க, அது என்னன்னு ஒன்றும் தெரியல. அதுக்கு நிறைய முதலீடு தேவைப்படுது. அதெல்லாம் போட்டா லாபம் இல்லைன்னு நிறைய சொல்றாங்க. இந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த தொழில லாபம் இருக்கோ அவ்வளவு எவ்வளவு ரிஸ்க் இருக்குதுங்க. அந்த அத்தனை மருந்து அடிக்கிறோம், இது பண்றோம், தப்புன்னு விலைங்கிறது இறங்கி போயிருக்கு. ஒண்ணு நம்ம கவர்மெண்ட் நல்லது பண்ணிருக்கிறா அப்படின்னு என்ன, இப்ப இருக்கிற கவர்மெண்ட் கரண்ட்ல கவர்மெண்ட் இது தளபதி டிவிக்கு சொல்ல விரும்பல. இது நம்ம கவர்மெண்ட் என்னன்னா, கரும்புக்கு நிர்ணய விலை 3000 ரூபாய், அது ஏறவும் ஏறாது இறங்கவும் இறங்காது. அந்த மாதிரி நம்ம மேட்டாங்காட்டு விவசாயத்துக்கு தளபதி கொண்டு வருவாருன்னு நான் நம்புறேன். அப்படி கொண்டு வந்துட்டாருன்னா ஒவ்வொரு விவசாயியும் பணக்காரன் தாங்க. எப்படிப்பா விவசாயி பணக்காரன் ஆகலாம்? உழுவை கணக்கு பார்த்தா உலக்கட்டை கூட மீதி ஆகாதுன்ட்டு அப்பயே பழமொழி இருக்கேன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க. என்னதான் உழுவை கணக்கு பார்த்தா உலக்கட்டை கூட மீதி ஆகாதுங்க. இது ஒன்றும் கணக்கு பார்த்து செய்யற தொழில் கிடையாது. இது கணக்கு பார்த்து செய்யற தொழிலே கிடையாது. சாப்பிட்றதுக்கு பண்ற தொழில். 3 வேளை திருப்தியே எப்படி வேணுங்கிறத நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்க. ரசம், கூட்டு, பொரியல், சாதம் எல்லாம் வச்சு நம்ம நீட்டா சாப்பிட்றோம் இல்லைங்க. தயிர்னு போட்டு எல்லாம் போட்டு வயிறார சாப்பாட்டுக்கு இல்லாத என்னதுன்னு சொல்றவங்க கிட்ட இது போலாம். 3 வேளை சாப்பிட்றதுக்காச்சும் நம்ம தொழிலை பண்ணிதான் ஆகும். லாபம் வருது வரல. அதனால என்னன்னா, இது லாஸும் ஆகுது, லாபமும் வரல. ஒரே ஒரு நன்மை அதை வச்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். இதுல என்ன கொண்டு வரணும்னாங்க, லாபமும் வரணும், லாஸும் ஆகக்கூடாது. லாஸ் ஆகக்கூடாதுன்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வாங்குற விலை விற்கும் போது விற்கணும். ஒரே ஒண்ணு அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா விவசாயி எவ்வளவோ லாபம் வாங்குவாங்க. மற்றபடி அது இல்லாம இந்த மகசூல் லோனுன்னு ஒரு டைம் தள்ளுபடி பண்றாங்க, அதுக்கு கேட்கறப்ப கொடுக்கறது இல்லை. அதுக்கு நம்ம எவ்வளவோ அலைய வேண்டியதா இருக்குதுங்க. 2 மாசம் அலைய வேண்டியதா இருக்கு. அலைஞ்சு திரிஞ்ச அந்த மகசூல் லோன் வாங்கினா அந்த விவசாயத்துக்கு பிரயோஜனமே இல்லாம போயிருது இல்லைங்க. நாம ஏதோ ஒரு குடும்ப செலவு பண்ணி போறோம், கட்டும் போது நமக்கு சிரமமா போயிருது. நம்ம கேட்கறப்ப அந்த மகசூல் லோன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லோனை வச்சு அந்த விவசாயத்தை நல்லபடியா பண்ணி சீரு சிறப்புமா அந்த விவசாயத்தை பண்ணி நம்ம அந்த லோனை அடைக்கலாம். நம்ம கேட்கறப்ப கிடைக்கிறது இல்லை. நாம ஏதோ ஒரு விசேஷம், நம்மளுக்கு நோம்பி நொடி வர்றப்ப கொடுத்துட்றாங்க, நம்ம அந்த பணத்தை செலவு பண்ணி போடுறோம். அப்புறம் எந்த கடனை நம்ம அடைக்க முடியும்? மருந்து கடைக்காரர் பிழைக்கிறாங்க, பயிர் விற்கிறவங்க பிழைக்கிறாங்க. அப்புறம் ஏன் பயிரை வாங்கி நிர்ணயம் நம்ம கிட்ட வாங்கி விற்கிறவங்க கூட பிழைக்கிறாங்க. ஆனா அதை பயிரிட்டு பிள்ளைங்க மாதிரி பண்றோம், நாம ஒண்ணும் பிழைக்க காணாம. அதுக்கு ஒண்ணே ஒண்ணுன்னா,
வாங்குற விலை விற்கும் போது கொடுத்துருங்க போதும். உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. வேற ஒன்றும் விவசாயம் எனக்கு தண்ணி கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, காட்டுல வந்து என்னோட விவசாயம் பண்ணி களை வெட்டு அப்படி எதுவுமே நம்ம கேட்கலீங்க. வாங்கும் போது 100 ரூபா, விற்கும் போது 100 ரூபா வாங்கிக்கிங்க. எதுக்குங்க விற்கும் போது எல்லாம் நீங்க 100 ரூபாய்க்கு விற்கணும்? அந்த மாதிரி வாங்கும் போது இருக்கிற விலை விற்கும் போது கட்டாயமா கொண்டு வந்தீங்கன்னா விவசாயிங்க பணக்காரங்க. எந்த தொழில் லாபமும் இல்லாம விவசாயம் டாப்ல நிக்குமுங்க. அன்னைக்கு சொல்லலாம் விவசாயம் முதுகெலும்பு, விவசாயிங்க நல்லா இருக்கிறாங்கன்னு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் விவசாயிங்க நல்லா இல்லைங்க. நல்லா இல்லைன்னா அந்த காலத்துல நல்லா இருந்தாங்க. அந்த காலத்துல என்னன்னா அந்த பணத்துக்கோசரம் விவசாயி பண்ற காலமே கிடையாதுங்க. நம்ம முன்னோர்கள்னு ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போகணுங்க. இந்த 50 வருஷ காலகட்டமா விவசாயம் நல்லா இல்ல. 50 வருஷத்துக்கு பின்னாடி போனாங்க. இப்ப என் தோட்டத்துல ஒரு 20 மூட்டை நெல் விளையுதுன்னா அவர் தோட்டத்துல 20 மூட்டை கடலக்காயோ, துவரையோ, அவரையோ விளையுமுங்க. அந்த பருப்பு வகைகள் எனக்கு ஒரு 10 கிலோ அரிசி அவர்கிட்ட கொடுப்போமுங்க. அவர் வந்து எனக்கு துவரை ஒரு 10 கிலோன்னு சொல்லிட்டு வந்துங்க, சாரிங்க 10 மூட்டை அரிசி 1000 கிலோ அரிசி அவருக்கு வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அவரு வந்து 1000 கிலோ பருப்பு எனக்கு டெபாசிட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் வந்து பண்றா அப்படிங்களா? டெய்லி நாம வந்து அரிசி பருப்பு சாப்பாடு வச்சு கூட சாப்பிட்டு வாழ்ந்த காலம்லாம் உண்டுங்க. இன்னைக்கு யாரும் விவசாயிங்க காட்டுக்காரங்க வந்து குடுக்கல் வாங்கல் கிடையாதுங்களே. நேரா கொண்டு போறோம், இந்த வியாபாரிங்க கிட்ட போறோம், பணத்தை வாங்குறோம், அன்னைக்கே அது செலவு. அதனால பொருள் மாற்றம், பண்டை மாற்றம், பண்டத்தை மாற்றுதல் இருந்தா மட்டும்தான் விவசாயிங்க பிழைக்க முடியும். அது உண்மையில் வரப்போறதும் கிடையாதுங்க. அது முன்னோர்களோட போயிடுச்சு. அந்த வந்து கவடத்து நம்ம முன்னோர்கள்லாம் நம்மளாலேயும் இருக்க முடியாது, என்னாலேயே கவடத்து இருக்க முடியாதுங்க. அதனால வாங்கும் போது விற்கிற விலைக்கு கொடுத்து வளைச்சு நான் உங்கள்கிட்ட பேசுறது என்னன்னா, எனக்கு வாங்கும் போது கொடுப்பா, விற்கிற விலை அவ்வளவுதான். உங்கள்கிட்ட வேற எதுவும் பேசி எனக்கு 1 லட்சம் விவசாயிங்க ஒண்ணு எனக்கு கடன் கொடுங்க, இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியுதுன்னு யாரும் கேட்கல. எவ்வளவுதான் ஆசை அனுப்பிச்சாலும் பண்றோம். எதனால? நீங்க சாப்பிடுங்கிற ஒரே காரணத்துக்காக. எங்களுக்கு வந்து நீ சும்மா கொடுக்கலையா விவசாயி அப்படின்னு கேட்கலாம். நீங்க பண்ற ஒவ்வொரு தொழிலும் நீங்க வந்து சும்மா பண்ணலையே. 1 லிட்டர் ஆவின் பால் விக்குதுங்க. அந்த பால்ல நெய் எடுத்துடுறாங்க, வெண்ணெய் எடுத்துடுறாங்க, எல்லா விதமான இதர பொருட்களுக்கும் தேவையான இது எடுத்துட்டு வெறும் பால் எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. நெய் எடுத்துட்டு அந்த பால்ல என்னங்க இருக்குது? அதை போய் 1 லிட்டர் 50 ரூபா கொடுத்து கடையில வாங்குறீங்க. ஆனா நாம மாட்டுல கறக்குறோம். பாலை காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு கட்டுத்தரையை கிளீன் பண்ணிட்டு மாட்டுல பாலை உத்தர கொடுத்து பாலை கறந்து சொசைட்டி கொண்டு போய் ஊத்தினா 35 ரூபா 34 ரூபா. அது போட்டா கூட பரவாயில்லைங்களேங்க, 30 இல்லைங்க போடுறாங்க. 1 லிட்டர் தண்ணி தான் தொண்டை பிடிக்குதுன்னு தண்ணி வாங்கி குடிக்கலாம்னு போனா 20 ரூபா நிக்கிறாங்க. என்னத்த நம்ம போய் சொல்றது? ஒண்ணுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டம். மாட்டு தொழில் அது. விவசாயத்துக்காச்சும் இந்த சோள கிளத்தை வச்சு தீனி தட்டை போட்டு மாட்டை வாங்கியாச்சும் பால் ஊத்தி உழைக்கலாம்னு பார்த்தா அங்க போனா 30க்கு போகுது. அப்படியே தீனி நம்ம வந்து உலர் தீவனத்து பக்கம் போனா ஒரு மூட்டை 50 கிலோ, வெறும் 50 கிலோ. நம்ம கிட்ட இருந்து ரைஸ் மில் காரங்க வாங்குற எப்படிங்க, நம்ம கிட்ட இருந்து நெல்லை நம்ம காட்டுல விளைய வைக்கிற நெல்லுல இருந்து வர கருக்காய்னா நெல்லோட மேல் தோலுங்க. நம்ம ஊர்ல வந்து கருக்காயின்னு அதை சொல்லுவாங்க. அதை வந்து வெறும் 50 கிலோ கருக்காய 1 கிலோ 20 ரூபான்னு 1000 ரூபான்னு விற்கிறாங்க. அந்த 1000 ரூபாய்க்கு நாம எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு போட்டு காலா கறந்து ஊத்தி என்ன லாபம்? ஒரு 40 போட்டு கொடுங்க. நாங்க ஒண்ணு 50 கேட்க 1 லிட்டருக்கு சராசரியான விலை 40 ரூபா போட்டு கொடுங்க. வேற எதுவும் கேட்கல. எதை கண்டு நாங்க பிழைக்கிறது? டெய்லி எங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கிடைச்சா போதும். வெறும் 500 ரூபாய். 500 ரூபாங்கிறது வெறும் 500 ரூபாயாப்பான்னு சொல்றவங்களுக்கு எத்தனையோ பேருங்க. 500 ரூபாய் பத்தறது இல்லைங்க. நாம இப்ப கடைக்கு போய் ஒரு பண்டம் வாங்கணும்னா 500 ரூபாய் பத்தறது இல்லைங்க. பெட்ரோலே அடிக்க வேண்டியதா இருக்குங்க. பால் காலையில கொண்டு போறதுக்கு 100 ரூபாய்க்கு. அதனால விவசாயிங்க டெய்லி லட்சம் கோடியா யாரும் ஒண்ணு கேட்கல. வெறும் 500 ரூபாய் சராசரியா அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டா போதுங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை அவங்க சீரு சிறப்பா பண்ணிப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன ஒரே ஒரு வேண்டுகோள், ஒண்ணு மாட்டுக்கு ஒண்ணு, மொத்தம் 2 வேண்டுகோளுங்க. ஃபர்ஸ்ட் வேண்டுகோள் என்னன்னா, ஷார்ட்டா முடிச்சிடலாம். வந்து வாங்கும் போது விற்கிற விலை வேணும். எப்படி 100 ரூபான்னு வாங்குறோம், விற்கும் போது கம்பல்சரி 100 ரூபான்னு வித்தா மட்டும் தான் அந்த விவசாயி வாழ்வா அப்படி. இல்லைன்னா அவர் எப்படி போய் வாழ்வா அப்படி? அதை விட்டுருங்க. அது எப்படியோ விவசாயி அதை கொண்டு வந்தே தீரணும். தளபதி வெற்றிக் கழகம் தலைவர் அதை கொண்டு வந்தே தீர்வாருங்கிறத நம்புறோம். வாங்குற விலை விற்கும் போது அது கொண்டு வந்துருங்க தலைவர். வாங்கும் போது 100 ரூபான்னு விற்கிறோம். நம்ம கொண்டு போய் அதை வந்து பயிர் அறுவடை பண்ணி அடிச்சு கொண்டு போய் போடும் போது 100 ரூபான்னு போயிருக்கும். ஏன்னா வாங்கும் போது 70 ரூபா தான் சொல்லிடணும். அவங்க விற்கிறது 70 ரூபான்னு தான் விற்கணுங்க தலைவரை. அது ஒண்ணு நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். 2வது என்னன்னா, பால் தொழில் படுமோசமா போயிட்டு இருக்குங்க. இப்படி ஆவின், நிறைய ஹர்ஷன், அப்புறம் வந்து ஆரோக்கியா, இந்த மாதிரி பிராண்டுகள் நெய்யை எடுத்துட்டு, எப்படி நெய்யும் வெண்ணையும் எடுத்துட்டு அவங்க 1 லிட்டர் 50 ரூபாய் விற்கும் போது எதையுமே எடுக்காம தரமான பால் 30 ரூபாய்க்கு கொண்டு போய் வித்துட்டு இருக்கிறவங்க, அதை 2யும் கொண்டு வாங்க தலைவரை.
உங்களுக்கு மிக மிக நன்றி, கோடான கோடி நன்றிகள். விவசாயிங்க நான் ஒண்ணும் வேற எதுவும் கேட்கல, எத்தனையோ தலைவர்கிட்ட கேட்டாச்சு, எதுவும் நடக்கல. எப்படிங்க இந்த ரெண்டு நல்லதை மட்டும் விவசாயிகளுக்கு பண்ணுங்க, அவங்க நல்லா பிழைப்பாங்க. எப்படிப்பா நல்லா பிழைக்க முடியும்? எப்படின்னா வாங்கும் போது ஒரே ரேட்டு, விற்கும் போது ஒரே ரேட்டு, தேக்கமா விற்பாங்க. அந்த வெள்ளாமை எப்படி துணிஞ்சு இப்ப கரும்பு மேட்டாங்காட்டு விவசாயிகளும் எதுவுமே போட முடியறது இல்ல. தண்ணி பாசான விவசாயிகள் வந்து கரும்பு துணிஞ்சு போடுற மாதிரி மேட்டாங்காட்டு விவசாயிகளும் ஒவ்வொருத்தரும் துணியுவான். 100%க்கு 30%, 40% தாங்க தண்ணி கட்டுற காடுங்க. மீதி 60% மேட்டாங்காடு, மழையை நம்பி வர காடு. நீங்க குடுக்குற 50 ரூபாய் ரேட்டுக்கு நாங்க கும்பிடு மலைக்கு கும்பிட்டு போட்டுங்க, அந்த மழையும் வரலைன்னா அதுவும் போச்சு. விளைச்சலே இல்லைன்னா விலை விக்குது, விளைச்சல் வந்தா விலை விக்கிறது இல்லை. ஆனா அடுத்த வருஷம் நாங்க அந்த பயிரை உங்ககிட்ட வாங்க போனா 100 ரூபாப்பா ஒரு கிலோ. எங்க கிட்ட வாங்கின பயிரை எங்ககிட்ட 100 ரூபாய் விற்கிறீங்க. அதனால எங்களுக்கு வந்து வாங்கும் போது ஒரு ரேட்டு வேண்டாம், விற்கும் போது ஒரு ரேட்டு வேண்டாம். கம்மி ரேட்டா இருந்தாலும் நீ விற்கும் போது அது கம்மி ரேட்டு 30 ரூபா கொடுத்து நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன், விற்கும் போது நீ 30 ரூபா கொடுத்து எடுத்துக்க போதும், மன திருப்தியா வித்துடலாமுங்க. ஆசை மனசுக்குள்ள வளர்த்துக்க வேண்டாமுங்க. அடுத்தது ரெண்டாவது, நம்ம தெய்வம் பால் விவசாயியோட 3 மாசத்துக்கு ஒரு டைமுங்க. இந்த பால் வந்து டெய்லி 2 நேரம் உயிரை கொடுத்து பாலை கலந்து கொண்டு போய் சொசைட்டில ஊத்துறோமுங்க. அதுக்கு வரலாமுங்க. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் எத்தனை லிட்டர் இருக்கும்? இது அமுத சுரப்பியா? ஒரு நாளைக்கு ஒரு மாடு சராசரியா செவல மாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிம்பிளான மாடு 10 லிட்டர் பால் கறந்துச்சுன்னா கும்பிடு அந்த மாட்டுக்கு. ஏனுங்க இந்த 10 லிட்டர் பாலை கறந்து கொண்டு போய் 1 லிட்டர் என்ன 30 ரூபா நூத்தி, காலையில் 150, சாயந்தரம் 150, போக்குவரத்து செலவு ஒரு நாளைக்கு 50, வெறும் 250 ரூபாய்க்கு அந்த மாட்டுக்கு படாத பாடுபட்டு பண்ணனகிரி தின்னுட்டு இருக்கிறாங்க விவசாயிங்க. அதனால நெய் எடுத்த பாலை 50 ரூபான்னு வாங்குறத விட்டுட்டு எதுவுமே எடுக்காத நல்ல பாலை 40 ரூபான்னு வாங்குறதுக்கு என்னங்க நம்ம விவசாயிகளுக்கு பண்ற நன்மையா இருக்கட்டும்? என்னங்க உங்களுக்கு கஷ்டம்? நெய் எடுத்த பாலை 50 ரூபான்னு வாங்குறீங்க சிரிச்சுக்கிட்டு, அது வித்தா நல்லா இருக்கு, நல்லா கொலன்னு இருக்குதுன்னு. எங்க பால்ல என்ன நம்ம 10 லிட்டர் பாலுக்கு 100 லிட்டர் தனியாக எடுக்கிறோம். நெய் எடுக்காம சுத்தமா கொண்டு போய் விற்கிறோமுங்க சொசைட்டில. அதை வந்து 40 ரூபாய்க்கு எடுக்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான லாஸோ நஷ்டமோ வராதுங்க. அதனால உங்களுக்கு வேற எதுவும் கேட்கல, வேற எதுவும் பத்தி நான் பேச விரும்பல. பாலுக்கு 40 ரூபாய் நிர்ணய விலை. மேட்டாங்காட்டு விவசாயிகளுக்கு விற்கும் போது ஒரு ரேட்டுக்கு, வாங்கும் போது ஒரு ரேட்டுக்கு, விற்கும் போது ஒரு ரேட்டுக்கு வேண்டாம். வாங்கும் போது 50 ரூபா, விற்கும் போது அந்த 50 ரூபாய்க்கு வித்துட்டா எங்களுக்கு போதும். அதிகமா வித்து அந்த பணத்தை நாங்க வச்சு 100 வருஷம் பிழைக்க போறது இல்லை. அதனால இந்த 2 மட்டும் விஜயண்ணா நம்மளுக்கு பண்ணித்தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். மற்ற தலைவர் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்ல விரும்பல. கரும்புக்கு ஒண்ணுக்கு ஒண்ணுதான் பண்ணிருக்கிறீங்க. அந்த மாதிரி 2க்கு பண்ணீங்கன்னா மேட்டாங்காட்டு விவசாயிங்க கைக்கு அடக்கமா, சிறு குறு விவசாயிங்க, மேட்டாங்காட்டு விவசாயிங்க நல்லபடியா சீரு சிறப்புமா திருப்தியா படைப்பாங்க. எப்படிங்க? அதனால இது 2யும் பண்ணி கொடுங்க. வேற ஒன்றும் உங்ககிட்ட கேட்கல. நன்றி, வணக்கம். உங்களிடம் விடை பெற்றுக் கொள்வது டிஎன்பி சசி. வரணுங்க.